பாஸ்டர் சொன்னது போல செங்கல்பட்டு பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை கடந்த 2005 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஊழியத்தில் கர்த்தருக்காக என்னுடைய 24 வயதில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை இது நாள் வரைக்கும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தோடு செய்து வருகிறோம். செங்கல்பட்டில் எங்களுக்கு 2 சபைகள் உண்டு. செங்கல்பட்டு பட்டணத்திலேயே 2 சபைகள் உண்டு. அது மாத்திரமல்ல, சென்னை ஏர்போர்ட்ல ஸ்பைஸ் ஜெட் என்று சொல்லப்படுற ஒரு ஏர்லைன்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக நான் வேலை செய்து கொண்டு தேசமெங்கிலும் பறந்து விரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். அந்த 15 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய அருமை நண்பர் மரியாதைக்குரிய ரெவரண்ட் பெர்னார்ட் ஜேம்ஸ் ஐயாவுக்கு பழக்கம். நல்ல ஒரு உற்ற சிநேகிதராக, பிராண சிநேகிதராக அவர் காணப்படுகிறார். என்னுடைய குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் இணைந்து விட்ட ஒரு தேவ மனிதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தாசர். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல அதிகமாக என்னை ஊழியத்திலே பயன்படுத்தின ஒரு தேவ மனிதர். அதற்காக நான் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு நன்றி உள்ளவனாக நான் காணப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலா 2004 தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். 2005 டிசம்பர் 13 தான். அப்படின்னா அதுக்கு முன்பதாக என்னுடைய தகப்பனார் பாஸ்டர். செங்கல்பட்டில் பாஸ்டர் ஸ்டீஃபன் கேட்டிங்கன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அந்த நாட்களில் வல்லமையாய் செய்த ஒரு தேவனுடைய மனிதர். அவர் கடந்து போன அந்த நாள், அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த அந்த நாளில் இந்த திருச்சபையை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஊழியத்தை தொடங்கினோம். அப்பொழுது ஒரு 10க்கு 10 ரூம், அதில் தான் வாடகை ரூம், அதில் தான் அப்பா ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தார், சபையை நடத்திட்டு இருந்தார். இப்போ 2 சபைகளும் சொந்தமான ஸ்தலத்தில் வாங்கி அதை கட்டி நாங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தில் பிரதானமாக கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிற ஒரு ஊழியமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. ஆகினால போகிற இடமெல்லாம் கர்த்தர் பிசாசினால கட்டப்பட்ட ஜனங்களை விடுவித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்கள் ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களோடு இருக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். அதற்காக உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் திருச்சபை பொறுப்பாளர் எல்லாருக்கும், தேவ ஜனங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளினுடைய தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்னும் அவர் ஞானஸ்நானம் பெறவில்லை, இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறவில்லை. இப்பொழுதுதான் கர்த்தர் அவரை சந்தித்திருக்கிறார். இன்னும் அவர் சவுலாக இருக்கிறார், இன்னும் பவுலாக மாறவில்லை. ஆண்டவர் அந்த மனிதனை தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் அந்த மனிதனை குறித்து பேசுகிறார். அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு தான் விசேஷித்த அழைப்பு இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு பொதுவான அழைப்பு. ஆனால் அதிலும் தேவன் சிலரை விசேஷமாக
தான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் ஒரு கனத்துக்குரிய ஸ்தானத்திலே வைக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு சிலராய் இந்த ஆலயத்திற்குள்ள இந்த பரிசுத்த வார கூட்டத்தினுடைய முதலாம் நாளுக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இந்த நாளிலே தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க பிரியமானவர்களே, ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார் என்றால் அவனை நடத்துகிற பாதை மிகவும் விசேஷமானதாக இருக்கும். உபத்திரவங்கள் வராமல் இருக்காது, உபத்திரவங்கள் வரும். பாடுகள் வராமல் இருக்காது, பாடுகள் வரும். துன்பங்கள் வராமல் இருக்காது, வியாதிகள் வராமல் இருக்காது, பிரச்சனைகள் வராமல் இருக்காது. ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் உங்களை நடத்துகிற அந்த விதம் மிகவும் விசேஷமானதாய் காணப்படும். அல்லேலூயா. மகிமை நிறைந்ததாய் காணப்படும், நிறைவுள்ளதாய் காணப்படும், எல்லாம் தெளிவாக இருக்கும். விலையேற பெற்ற தம்முடைய சித்தத்தை தேவன் உங்களை கொண்டு விளங்க செய்கிறவராய் அவர் காணப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே அநேக பாத்திரங்கள் இருக்கிறது. விசேஷமாக எல்லா பாத்திரத்தையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒரே ஒரு பாத்திரத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பதாக வைத்து, அந்த பாத்திரம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக அது காணப்படுகிறது, தேவன் எப்படி அந்த பாத்திரத்தை விசேஷ விதமாக நடத்துகிறார் என்பதை உங்கள் மத்தியிலே நான் இன்றைக்கு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக ஒரு பாத்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது யோசுவாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது, எரிகோவிலே இருக்கிற எல்லாமே சாபத்தீட்டானதாக இருக்கும். ஆனால் அதுல ஒரு சில பாத்திரங்களை தெரிந்து கொண்டு தேவன் என்ன செய்கிறார், அதை கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்க்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும். பிரியமானவர்களே, இந்த எரிகோவை கடந்து போகும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். உங்கள் சிந்தைகள் எல்லாம் இந்த வசனத்துக்கு நேராய் திரும்ப. நான் இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நான் கொடுக்குறேன். மெயினான அந்த சப்ஜெக்டுக்கு நான் போல, அந்த மெயினான அந்த சப்ஜெக்ட், அந்த இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த தீம் வேர்டுக்கு இன்னும் நம்ம போகல. அதுக்கு முன்னதாக ஒரு சில பாத்திரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாலிப பிள்ளைகள் எல்லாம் கவனமாய் கேளுங்கள். எரிகோவில் இருக்கிற எல்லாமே சாபத்தீட்டானது. அதை ஒன்றை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதுதான் கட்டளை. ஆனால் அதிலே இருக்கிற சில பாத்திரங்கள், பொன்னினாலான, இரும்பினாலான, வெள்ளியினாலான சில பாத்திரங்களை எடுத்து அதை சுத்திகரித்து அதை பரிசுத்தமாக்கி அதை கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்க்க வேண்டும் என்று தேவன் இங்கே யோசுவாவோடு பேசுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, எரிகோ என்பது சாபத்தீட்டான ஒரு காரியம். சாபத்தீட்டான இடத்திலிருந்து எடுக்கிற அந்த பாத்திரத்தை சுத்திகரித்து அதை கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்க்க வேண்டும். நான் இப்படி சொல்லுகிறேன், சாபமான ஒரு இடத்துல இருந்து, பாவம் நிறைந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பாத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. இந்த உலகம் சாபத்துக்குள்ளா இருக்கிறது. அன்றையும் ஒரே மனிதனாலே பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்ததினாலே சாபம் இந்த உலகத்திலே வந்தது என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் அதிகமாய் பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே உலகம் என்ன செய்யப்பட்டது, சபிக்கப்பட்டது. ஆகவே இந்த உலகம் ஒரு எரிகோ. இந்த சாபம் நிறைந்த இந்த எரிகோ என்கிற உலகத்துல இருக்கிற பாத்திரங்களாகிய நீங்களும் நானும் இப்பொழுது கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு அதை பரிசுத்தமாக்கினதினாலே சபை என்கிற பொக்கிஷத்திலே கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இப்படி சொல்லலாம், சபை என்பது ஒரு பொக்கிஷம், தேவ சமூகம் என்பது ஒரு பொக்கிஷம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்பது ஒரு பொக்கிஷம், எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகம் என்பது ஒரு பொக்கிஷம். அந்த பரலோகத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆகவே பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமானது கர்த்தருடைய பொக்கிஷத்திலே அது சேர்க்கப்படும். நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தால் கர்த்தருடைய பொக்கிஷத்திலே நாம் என்ன செய்வோம், சேர்க்கப்படுவோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால்
அங்கே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை கூட ஒரு வாசிங்க. எபிரேயர் 9:4 பொன்னால் செய்த தூபகலமும் உடன்படிக்கை பெட்டியும் அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கை கற்பலையிலும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேகமாய் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நான் கடந்து போகிறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை நான் உங்களுக்கு சரியான நேரத்தில் சொல்லி முடித்து உங்களுக்காக ஜெபிப்பேன். முதலாவதாக எரிகோவிலிருந்து எடுத்த சாபத்தீட்டான பாத்திரம் கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்க்கப்பட்டதினாலே அது பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். நீங்களும் நானும் அப்படிதான் இருந்து இப்போ வந்திருக்கிறோம், இந்த பொக்கிஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இரண்டாவது, உடன்படிக்கை பெட்டி என்பது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை என்று சொல்லலாம், அல்லது சபை என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது ஊழியர்கள் அல்லது விசுவாசிகள் என்று சொல்லலாம், ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம். உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுகிறதான ஒரு ஒப்பந்தமாயிருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உடன்படிக்கை என்ன? ரெண்டு நபர்களுக்கு நடுவிலே ஏற்படுகிற ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை. அப்படியானால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை, சீனாய் மலையின் கீழாக கற்பனைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். அதுதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை வைத்து மூடி வைக்கிற அந்த பெட்டி. இன்னும் இந்த காரியங்கள் எல்லாம் பேசணும்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம. ஆனா ஒண்ணு சொல்றேன், வானத்திலிருந்து வந்த மன்னா என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? மன்னா என்பது கர்த்தருடைய வார்த்தை. இந்த மன்னாவை உங்களுடைய இருதயமாகிய பொற்பாத்திரத்திலே நீங்கள் வைப்பீர்களானால் நீங்கள் தான் பொற்பாத்திரங்களாக காணப்படுவீர்கள். எத்தனை பேருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அவர்கள்தான் பொற்பாத்திரம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். உங்களுடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டு உள்ளே வந்த உடனே அந்த பாத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்துக்குள்ள என்ன வைக்கணும்? இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்கிற மன்னாவை வைக்க வேண்டும். அப்படி மன்னாவை வைத்தால் அதுதான் பொற்பாத்திரமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லலாம், 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படியானால் நிரம்பி வழிகிற பாத்திரம் பிரியமானவர்களே, எது நிரம்பி வழியும்? அப்படி சொன்ன உடனே ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும். களஞ்சியத்திலே தானியங்கள் நிரம்பி வழி, ஆலையிலே திராட்சரசம் வழிந்தோடும். அப்படி வழிந்தோடுகிற ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நிரம்பி வழிகிறதுனா அபிஷேகம் நிரம்பி வழிய வேண்டும், தெய்வீகம் நிரம்பி வழிய வேண்டும், இரக்கம் நிரம்பி வழிய வேண்டும், தயவு நிரம்பி வழிய வேண்டும், கிருபை நிரம்பி வழிய வேண்டும். எந்த விதமான நிலவரமாய் காணப்பட்டாலும் நாம தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்பி வழிகிறவர்களாய் காணப்பட்டால் நாம் தான் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக காணப்படுவோம். ஆமென் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் எரேமியா 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வெறும் பாத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். வெறும் பாத்திரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே காடி நிறைந்த பாத்திரம், கசப்பு நிறைந்த காடி நிறைந்த ஒரு பாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கசப்பு என்பது சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, சொன்ன காடின்னு சொன்னாலே அது இன்னைக்கு அநேகர் அதை குறித்து சிலுவை தியான கூட்டங்கள் அதிகமா பேசுவார்கள். ஆக்சுவலா ஒரிஜினலா காடி என்று சொல்லுவது அது ஒரு விதமான ஒரு போதை, வேதனையை மறந்திருப்பதற்கு, வலியை சிலுவையில் அறைந்த பிறகு வலியை கொஞ்சம் மறந்திருப்பதற்கு அந்த போதையை தருவாங்க. அதுக்கு பேர் தான் காடி. அது ஒரு பயங்கரமான ஒரு கசப்பா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்துல இந்த கசப்பு என்று சொல்லும் பொழுது அது பிரியமானவர்களே துக்கம், கோபம், வைராக்கியம், சண்டை, ஒரு விதமான வறட்சி, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்ல, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் கசப்பு. அப்படிப்பட்ட பாத்திரங்கள் உலகத்துல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 31ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே உடைந்த பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அநேகருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, வெடிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே,
எரேமியா 48ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல விரும்பப்படாத ஒரு பாத்திரம். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டே இருந்தா இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால ஜஸ்ட் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அங்க அது விரும்புவார் இல்லாத பாத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் உம்முடைய கரத்திலே களிமண். களிமண்னா என்ன? எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவே நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ. அங்கே குயவன் திரிகையில என்ன செய்து கொண்டிருந்தான்? வணைந்து கொண்டிருந்தான். அப்படி வணைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாத்திரமானது அவன் கையிலே கெட்டு போயிற்று. கெட்டு போன பாத்திரத்தை உடனே தூக்கி போட்டுறல, மறுபடியும் அதை என்ன செய்தான்? தான் விரும்புகிற பாத்திரமாக அதை மறுபடியும் என்ன செய்யறான்? வணைந்து எடுக்கிறான். அதுபோலதான் பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையை வணைகிற பரம குயவன் நம்முடைய ஆண்டவர் தான். அதனால தான் நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், குயவனே குயவனே படைப்பின் காரணனேன்னு பாடுறோம். அப்படியானால் பரம குயவன் யார்? நீர் எங்கள் பிதா, நாங்களுடைய களிமண் சொன்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு குயவன். இந்த உலகத்தை அவர் வணைந்தார். வணையும் போது இந்த உலகமானது அவருடைய கையிலே கெட்டு போயிற்று. அதுதான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. கெட்டு போன இந்த பூமியை ஆண்டவர் தூக்கி வீசி விடவில்லை, மறுபடியுமாக என்ன செய்தார்? அவர் மறுபடியுமாக தான் விரும்புகிற பாத்திரமாக அதை வணைந்து எடுத்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் குயவன் கையில உள்ள களிமண்ணுக்கு ஒப்பா இருக்கிறோம். ஏசாயா 29:16 நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே குயவன் கையிலே உள்ள களிமண்ணுக்கு ஒப்பா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 45:9 சொல்லுகிறது, நீர் எங்களை உருவாக்கும். ஏன் எங்களை உருவாக்கினீர் என்று நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே நாம் எல்லாருமே கர்த்தருடைய கரத்துல இருக்கிற பாத்திரங்களாகத்தான் இருக்கிறோம். இனி நாம் இந்த நாளினுடைய மெய் சத்தியத்திற்கு நாம் கடந்து போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி இந்த வசனங்களை எல்லாம் குறித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இப்பொழுது வாசியுங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசியுங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சிலது கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் இருக்கிறான். கவனிங்க, ஒரு பெரிய வீட்டுல என்னென்ன பாத்திரங்கள் இருக்கு? கனத்துக்குரிய பாத்திரமாவும் இருக்கு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் இருக்கு. கனத்துக்குரிய பாத்திரம்னா என்ன, கனவீனத்துக்குரிய பாத்திரம்னா என்ன அப்படின்னா, அதுலயே அந்த வசனமே சொல்லுகிறது, மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு, பொன்னும் வெள்ளியும் இரும்பினாலான பாத்திரங்களும் உண்டு. உங்க வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை இப்ப நீங்க நினைச்சுக்கங்க, நன்றாய் கவனியுங்கள். உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நீங்க இப்போ கவனித்துக் கொள்ளுங்க. சிலது அந்த பாத்திரத்துல கனத்துக்குரிய பாத்திரங்களாக இருக்கிறது. எத்தனை பேருடைய வீட்டுல தங்கத்தினாலான டம்ளர் இருக்கு? இல்லையா? சில்வர் வெள்ளினால டம்ளர் இருக்கா? அதுவும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வீடுகள்ல வெள்ளினால என்ன வச்சிருக்காங்க? டம்ளர் வச்சிருக்காங்க. எங்க வீட்டுல ஒரு வெள்ளினால, சுத்த வெள்ளினால ஒரு டம்ளர் இருக்கு. ஏன்னா முதல்ல எனக்கு குழந்தை பிறந்த போது எங்க சபை விசுவாசிகள் என்ன செய்தாங்க, பாஸ்டர் பையனுக்கு
வெள்ளி டம்ளர்ல தான் பால் குடிக்கணும்னு சொல்லி ஒரு டம்ளர் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. தம்பி சிரிக்கிறாரு, பாஸ்டர் வெயிட்டான பாஸ்டர் இருப்பார் போல். கர்த்தரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா அது ஒரு நாளும் வெளியே இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அது எங்கேயோ ஒரு இடத்துல, கணத்துக்குரிய ஒரு இடத்துல அது இருக்கு இல்லையா? பாத்திரங்கள் மட்டும் அல்ல, நம்ம பொன்னினால் சில ஆர்னமெண்ட்ஸ் வச்சிருக்கோம், நகைகள் வச்சிருக்கிறோம் இல்லையா? வெள்ளியே என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். டம்ளரா இல்ல, ஆனா அது நெக்லஸா இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்டதா இருக்கு, நமக்கு கனத்துக்குரியதா இருக்கு. என்னப்பா வெள்ளி டம்ளர் வேணுமா? சிலது கனத்துக்குரியதா இருக்கிறது, சிலது கனவீனத்துக்குரியதா இருக்கிறது. பாத்திரங்கள்லாம் யாரு? நீங்களும் நானும் தான் பாத்திரங்கள். அதான் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், உடைந்த பாத்திரம், கசப்பு காடி நிறைந்த பாத்திரம், கிருபா பாத்திரம் என்று பல பாத்திரங்கள், நிரம்பி வழிகிற பாத்திரம், விரும்புவார் இல்லாத பாத்திரம். இதெல்லாம் யார் தான்? மனுஷ வாழ்க்கை தான் குறிக்குது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒரு பாத்திரமா தான் இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஒரு பாத்திரமா தான் இருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். இது நீங்க இந்த ஒரு 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 10 நிமிஷம் இது நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து நம்ம போகிற சப்ஜெக்ட் ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படி நீங்க ஒரு பாத்திரம்னா நீங்க என்ன பாத்திரம்? இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க என்ன பாத்திரம்னு கேளுங்க. என்ன பாத்திரம்? என்ன பாத்திரம்? என்ன பாத்திரம்? தம்பி சொல்றான், நான் எங்க ஒரு பிளாஸ்டிக் ஜக்கு மாதிரி தான் இருக்கிறேன். இல்ல, எங்க வீட்டுல நான் வெள்ளி பாத்திரம் மாதிரி இல்ல, நான் பிளாஸ்டிக் ஜக்கு மாதிரி இருக்கிறேன்னு சொல்றீங்களா? வெள்ளி பாத்திரத்துக்கு பொன்னினால் ஆன பொருட்களுக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு மதிப்பு இருக்கிறது. அது கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா இருக்கிறது. ஆனா ஒரு பிளாஸ்டிக்ல பாத்ரூம்ல ஒரு பக்கெட்டுக்குள்ள ஒரு மக்கு வச்சிருக்கிறீங்களே, அது கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா? சொல்லுங்க. அது ஒரு கனவீனமான ஒரு பாத்திரம் இல்லையா? உங்க வீட்டுக்கு நான் வரேன்னு வச்சுக்கீங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டம்ளர்ல என்ன செய்வீங்க? தண்ணி குடுப்பீங்க. ஏன்னா அது கனத்துக்கு கூட ஒரு மரியாதைக்குரிய ஒரு பாத்திரம். பாத்ரூம்ல இருக்கிற பிளாஸ்டிக்ல ஜெக்ல தண்ணி போட்டு வந்து குடிப்பீங்களா? பாஸ்டர் குடிங்க, யாரும் செய்ய மாட்டோம் இல்லையா? ஏன்னா அது கனவீனமான ஒரு பாத்திரம். ஆனா ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கனத்துக்குரிய, கர்த்தருடைய கரத்திலே கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா இருக்கிறீங்களா, அல்லது கனவீனத்துக்குரிய ஒரு பாத்திரமா இருக்கிறீங்களா? இந்த நாள்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் இந்த பரிசுத்த வார கூட்டத்தில் வந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆனா ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதத்துல, கானாவூர்ல இருந்த ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அந்த கல்யாண வீட்டில எவ்வளவு விலை உயர்ந்த பாத்திரங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் எந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டார்? கற்சாடியை தெரிந்து கொண்டார். அந்த கற்சாடி என்ன கற்சாடி தெரியுங்களா? சுத்திகரிக்கத்தக்க யூதர்கள் தங்கள் முறைமையின்படியே தங்களை சுத்திகரிக்கிற ஒரு பாத்திரம். அது இலக்கிய நடையில நமக்கு அப்படி எழுதி இருக்கு. ஆனா அதை புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு தொட்டி இருக்கும். இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. எங்க ஊர்ல, எங்க கிராமத்துல எல்லாம் வீட்டுக்கு பின்பக்கத்துல சில தொட்டிகள் வச்சிருப்பாங்க. அந்த தொட்டியில இப்பதான டேப் வந்துருச்சு இல்லையா, குழா வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல குழாலாம் கிடையாது. அங்க கால் கழுவதற்கும் தங்களை சுத்திகரிப்பதற்கும் வீட்டுக்கு பின்னாடி சில கற்சாடி வச்சிருப்பாங்க, அது சில தொட்டிகள் வைத்திருப்பாங்க. அதுல ஊற்றப்படுகிற தண்ணீர் எதற்காக? மனிதன் தன்னுடைய இயற்கை உபாதைகள் முடிந்த பிற்பாடு தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்காக அந்த தண்ணி வைப்பாங்க. புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? இன்னைக்கு முகமதியர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க இயற்கை உபாதைக்கு போனாங்கன்னா உடனடியா வந்து என்ன செய்வாங்க? தங்களை சுத்திகரிப்பாங்க. அதற்காக வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் அந்த கற்சாடி. அந்த கற்சாடி கனத்துக்குரியதா இருக்குமா,
கனவீனத்துக்குரியதா இருக்குமா? சொல்லுங்க. ஆனா எஜமான் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம், எந்த பாத்திரத்தை பயன்படுத்தினார் பாருங்க, கனவீனத்துக்குரிய ஒரு பாத்திரம். அது சுத்தமா இருந்திருக்காது, அது பாசி படிந்திருக்கும், அது அழுக்கு நிறைந்ததா இருக்கும், அது சரியான ஒரு துர்நாற்றம் வீசுகிறதா இருக்கும், பல நாள் தண்ணி அதுல இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கச்சாடியை சுத்திகரித்து தேவன் அதை நல்ல ருசியுள்ள முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதாய் தேவன் மாற்றினார். அதற்கு கனவீனமான ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய சபையிலே, உங்களுடைய பட்டணத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்திலே அல்லது ஏதோ ஒரு இடத்திலே நீங்கள் ஒரு கனவீனமான ஒரு பாத்திரமா இருக்கலாம். ஆனால் அந்த கனவீனமான பாத்திரம் தன்னை சுத்திகரித்து கொண்டால், அல்லேலூயா, நீங்க எந்த பாத்திரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எந்த பாத்திரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒன்று, எஜமான் உங்களை என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். அந்த வசனம் அதுதான் சொல்லுது. எந்த பாத்திரமா இருந்தாலும், கனத்துக்குரிய பாத்திரமா இருந்தாலும், கனவீனத்துக்குரிய பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமான் பயன்படுத்துகிற கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக அந்த பாத்திரம் மாறிவிடும். நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டால், நீங்கள் ஒருவேளை படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம், அல்லது எந்த ஒரு எபிலிட்டியும் இல்லாமல் இருக்கலாம், எதையும் உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம். நீங்க பிறந்ததே ஒரு வேஸ்ட், நான் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கிறேன் என்று ஒரு தாழ்ந்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஒன்றுமில்லாத ஒரு பாத்திரம், கனவீனத்துக்குரிய பாத்திரம், யாரும் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். கனத்துக்குரிய பாத்திரம்னா அதுக்கு ஒரு கனம் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. ஆனா உங்களை யாரும் மதிக்கல, யாரும் உங்களை நினைக்கல, யாரும் உங்களை ஏறெடுத்து பார்க்கல. எப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த இழி நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் எஜமான் உங்களை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். இந்த வசனம் தான் சொல்லுது. ஒரு பெரிய வீட்டுல, இது வீடு என்பது ஒரு சபை. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. வீடுன்னு சொன்னாலே அது தேவனுடைய சபை. அந்த தேவனுடைய சபையில இருக்கிற பாத்திரங்கள் ஒருவேளை கனத்துக்குரிய கனவான்களாக பாத்திரங்கள் இருக்கலாம், நல்லது. அதே நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிற கனவீனமான பாத்திரங்கள் போல, இந்த பாத்ரூம்ல கிடக்கிற ஒரு ஜெக்க போல ஒரு பாத்திரம் இருக்கலாம். அது கனவீனமான ஒரு பாத்திரமா இருக்கலாம். ஆனால் அந்த பாத்திரத்தையும் எஜமான் பயன்படுத்துவாரானால் அதுதான் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. எஜமான் உங்களை பயன்படுத்தினா நீங்க என்ன பாத்திரமா மாறிடுவீங்க? சத்தமா சொல்லுங்களேன். என்ன எஜமான் பயன்படுத்தணும்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எஜமான் பயன்படுத்தினா நீங்க கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாறிடுவீங்க. என்னுடைய தகப்பனார் இறந்து போன போது செங்கல்பட்டுல எல்லாரும் சொன்னாங்க, இந்த சபை இனி தொடர்ந்து நடக்குமா? எனக்கு எங்க அம்மாவுக்கு சுத்தமா படிப்பறிவு இல்லை, இவங்களால சபை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு இருந்தேன். இவன் வாலிப பையன் எங்க இவன் சபை நடத்த போறான்னு சொன்னாங்க. என்னுடைய சகோதரிகள் 3 பேர், நான் தான் அண்ணன், எனக்கு கீழே 3 சகோதரிகள். இந்த பசங்களை வச்சுட்டு எப்படி இவங்க குடும்பத்தை நடத்த போறாங்க? இனி என்ன ஆவாங்க இவங்க? இனி இவங்க எப்படி இவங்க ஜீவிப்பாங்க இவங்க? அப்படி சொல்லி எல்லாரும் பேசினாங்க. என்னென்ன காரியங்கள் எல்லாம் பேச முடியுமோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்தாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் தேசத்திலே அறியப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். தேசம் முழுவதிலும் பறந்து விரிந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அப்பா ஊழியம் செய்யும் போது அவருக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாதுங்க. பிரியமானவர்களே, நடந்தே ஊழியம் செய்தார். ஆனா இன்றைக்கு என்னுடைய நிலை என்ன தெரியுங்களா? நான் விமானத்துல பறந்து பறந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் ஃப்ளைட்ல டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து போவாங்க. ஆனா நான் வேலை செய்யற என்னுடைய கம்பெனில எனக்கு என்னோடு சேர்ந்த என் குடும்பத்தோடு சேர்ந்த 7 பேருக்கு இலவசமான டிக்கெட். அந்த கம்பெனில வேலை செய்யற வரைக்கும் எங்க ஃப்ளைட் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நாங்க இலவசமாக போகலாம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எஜமான் பயன்படுத்தினா கனத்துக்குரிய பாத்திரமாய். நான் திரும்பி பார்க்கிறேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, எப்படி தேவன் எங்களை நடத்தினார். பாஸ்டர் ஐயாவுக்கே தெரியும், நான் ஆரம்ப நாட்களே எந்த சூழ்நிலையில இருந்தேன்.
ஐயா நான் சந்தை 2014 இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 2014 வாக்குல நான் அவரை சந்தித்தேன். அப்ப என்னுடைய குடும்ப சூழ்நிலை, நாங்கள் இருந்த நிலை எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி எங்களை கனத்துக்குரிய கனவீனமான ஒரு பாத்திரங்களாக காணப்பட்டோம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரே ஒரு சாட்சியை சொல்லணும்னா, எங்க அப்பா ஒரு புதன்கிழமை இருந்தாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு யாருமே வரல, விசுவாசி ஒரு விசுவாசி இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க 9:30 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சு 10 மணிக்கு திறந்து பாக்குறேன். நானு, எங்க அம்மா, என்னுடைய 3 சகோதரிகள், அவ்வளவுதான் இருக்கு. 10 மணிக்கு கண்ணை திறந்து பார்த்தா யாரும் இல்லை. 11 மணிக்கு யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11:15 ஒரு நாய் ஒண்ணு வந்து சபைக்கு உள்ள சென்டரா உட்கார்ந்து. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு நாய் வந்து லிட்டரலா ஒரு நாய் வந்து உட்கார்ந்து. ஏன் தெரியுங்களா? எங்க விசுவாசி வீட்டுல இருந்து ஒரு நாய் என்ன செய்யும், அவங்க கூடவே வரும், வந்து சர்ச்சுக்கு வெளியே உட்காந்துரும். சர்ச்சை முடிஞ்ச பிறகு இவங்க போகும்போது அவங்க கூட என்ன செஞ்சிடும், போயிடும். இது வழக்கமா அந்த நாய் பண்ணிட்டு இருந்தது. அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, வழக்கம் போல கிளம்பி சபைக்கு போறது போல போனாங்க, வேற சபைக்கு போயிட்டாங்க. அந்த நாய்க்கு பழக்க தோஷம், அது நேரா இங்க வந்து உட்காந்து வெளியே பார்த்து எங்க நம்ம எஜமான காணணும், உள்ளேயாச்சும் வந்து பார்ப்போம்னு உள்ள வந்து பார்த்து. எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அது எனக்கு நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்கு. ஆனா இன்றைக்கு எங்க 2 சபையிலும் உட்கார்றதுக்கு இடம் இல்லை, உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஜனம் நிரம்பி வடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிரம்பி வடியுது. 2 சபையும் ஃபுல்லா இருக்கு. இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கோம், 2 சபைக்கும் சேர்த்து பெரிய விஸ்தாரமா ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்கார மாதிரி ஒரு இடத்தை எதிர்பார்த்து நாங்க ஜெபத்தை நாங்க ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்துல தேவன் அதை செய்ய போகிறார். எந்த ஒரு ஸ்தாபனமும் இல்லை, எந்த ஒரு செல்வந்தர்களோ தனவந்தர்களோ இடத்துல போய் நிற்கவில்லை, எதுவுமே இல்லைங்க. ஒண்ணே ஒண்ணுதாங்க, எஜமான் பயன்படுத்தினா நீங்க கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிடுவீங்க. அல்லேலூயா. எஜமான் என்ன செய்யணும், உங்களை பயன்படுத்தணும். எனக்கு எங்க அப்பா அவருடைய ஊழியம் என்ன தெரியுங்களா, அத 10க்கு 10 ரூம்ல ஒரே ஒரு 0 வாட்ஸ் லைட் எரியும். பகலானா கூட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த 0 வாட்ஸ் லைட் எரியும். பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சேர் ஒன்று போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. கதவை திறப்பாங்க. கதவை திறக்கும் போதே அங்கிருந்து பேர் சொல்லி கூப்பிடுவாரு. முத்தி, ரேஷன் கடையில வேலை செய்யறடி, செய்யாத குற்றத்துக்காக ரேஷன் கடையில களவு போனதுனால உன்னை போலீஸ் கையும் களவுமா பிடிச்சி கையில விலங்கு போட்டு நாயை இழுத்துறது போல நடுத்தரில் இழுத்துட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லுவார். அங்கேயே விழுந்து அங்கேயே உருளுவாங்க வாசல்லையே. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தேவ மனிதர். நீங்க போய் கேட்டு பாருங்க. எங்க அப்பாவை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க, அலறுவாங்க. இன்னைக்கு அவர் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயமும் நடுக்கமும் அவரை பிடிக்கும். கர்த்தருக்காகவே வாழ்ந்தார். அவர் மறிக்கிற அந்த நாளில எங்க குடும்பத்துல எங்க இடத்துல ஒரு 200 ரூபாய் பணம் மட்டும் தான் இருந்தது. டிட்டோவா நடக்கும், தெளிவா இருக்கும். ஒரு நாள் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் செய்திக்குள்ள கடந்து போறேன். கர்த்தர் பயன்படுத்துகிற கனத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவருக்கு மகனாய் பிறந்ததுல ஒரு பெரிய பாக்கியத்தை நான் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் 10வது படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்பம் ஜெபிக்கிறதுக்காக வர்றாங்க. இதே மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப எல்லாம் பேச மாட்டார், உட்காந்துருப்பாரு. வந்த உடனே யாரு என்ன ஊர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. வாங்க ஜெபம் பண்ணி போ வந்திருக்கிறீங்களா, வாங்க ஜெபம் பண்ணி பேர சொல்லுவாரு. எப்பா நீ ஒரு கூட்டத்தோட போனவங்க உனக்கு தெரியாது, அவங்க திடீர்னு ஆக்ரோஷமாகி கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க போனவங்க எல்லாம் போதையில இருந்தாங்க. உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ போன. அவங்க அவசரப்பட்டு கடன் கேட்க போனவங்கிட்ட கத்தி எடுத்து வெட்டி அவனை கொண்டுட்டாங்க. நீ போனதுனால நீயும் மாட்டிக்கினப்பா, உன்னை போலீஸ் இன்னைக்கு ராத்திரி வந்து அழைச்சு கொண்டு போகும் அப்படின்னு சொல்ற. ஒரே சண்டையாச்சு. அபாண்டமா சொல்றீங்களே, என் பையனை இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை போட்டு போயிட்டாங்க. அந்த பையன், அம்மா நான் அப்படி இல்லம்மா இப்படி இல்லம்மா. அன்னைக்கு ராத்திரி நைட்டு வந்து 12 மணிக்கு அவனை வீட்டுல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. இது மாதிரி பயங்கரமான காரியங்கள் நடக்கும். பேரு ஊரு தெளிவா சொல்லுவார்.
கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்ந்தார். அல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரம் அல்ல, லிட்டரலா பெரிய வீட்டுல இருக்கிற மண்ணினாலான பாத்திரம், மரத்தினாலான பாத்திரம். உலகத்துல அநேக பொன்னினாலான பாத்திரங்கள், வெள்ளினாலான பாத்திரங்கள், கனத்துக்குரிய பாத்திரங்கள் உண்டு. ஆனா ஒரிஜினலா உண்மையான கனம் என்ன தெரியுங்களா? ராஜா பயன்படுத்தணும், எஜமான் பயன்படுத்தணும். எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரத்திற்கு ஒரு விசேஷித்த கனம் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில ஊழியத்திற்கு வந்த நாங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு 2 சபைகள் சொந்தமா இருக்கிறது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட எங்களுக்கு கிடையாது. ஆனால் சொந்தமா ஒரு இடத்தை வாங்கி சொந்தமா வீட்டை கட்ட தேவன் கிருபை செய்தார். எங்க வீடு இருக்கும், ரோடு இருக்கும், ஆப்போசிட்ல அப்படியே ஒரு சபை இருக்கு. ஆமென் சொல்லக்கூடாதா? இந்த அற்புதங்கள், இந்த அதிசயங்கள்லாம் எப்படி நடக்கும்? எஜமான் பயன்படுத்தணும். அதுதான் விஷயமே. நீங்க எப்படி வேணாலும் இருங்க பிரதர், ஆனா கர்த்தர் உங்களை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பிரதர் பின்னாடி கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க எப்படி வேணாலும் இருங்க, ஆனா எஜமான் என்ன செய்யணும்? உங்களை பயன்படுத்தணும். எஜமான் பயன்படுத்தினா நீங்க ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா மாறிடுவீங்க. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். உங்களை கர்த்தர் உங்களோட பேசுறாரு. இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்க வாழ்க்கை சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை கடந்த நாட்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லது இந்த இரவுல கூட உங்க வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? எந்த பாத்திரங்களானாலும் தன்னை சுத்திகரித்து கொண்டால், அல்லேலூயா, அங்கதான் விஷயமே. தன்னை சுத்திகரித்து கொண்டால் அது எந்த உபயோகத்திற்கும் எஜமான் பயன்படுத்துகிறதற்கு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் இருக்கும். ராஜா பயன்படுத்த வேண்டும், எஜமான் பயன்படுத்த வேண்டும், கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் பயன்படுத்தினால் நீங்கள் கனத்துக்குரியவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் கர்த்தராலே பயன்படுத்தப்பட வேண்டுமானால் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக, தன்னை சுத்திகரித்துக் கொண்ட ஒரு பாத்திரமாக. இந்த பரிசுத்த வார விழா என்பது என்ன பிரியமானவர்களே? இது ஒரு சுத்திகரிப்பின் கூட்டம், இது ஒரு சுத்திகரிப்பின் காலம். இதுல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை சுத்திகரித்துக் கொண்டால், சுத்திகரித்துக் கொண்ட பாத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் எஜமானுடைய கரத்திலே கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரம் கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். ராஜா பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். இன்றைக்கு எங்களை பார்க்கிறவர்கள் எல்லாருமே அதிசயப்பட்டு பூரிக்கிறார்கள். என்ன நடக்கிறது? ஒரு விஷயம் சொல்றேன், செங்கல்பட்டுல இருக்கிற பல சபைகள்ல இருக்கிற ஜனங்கள் அவங்க ஆராதனையை முடிச்சிட்டு எங்க ஆராதனைக்கு வராங்க. ஏன்னா இங்க சொல்லப்படுற வார்த்தைகளை கேட்டு பலன் அடையணும். சிலர் அவங்க பாஸ்டர் கிட்டே சொல்லிட்டு வராங்க, பாஸ்டர் நாங்க ஆராதனை முடிச்சுட்டு நாங்க ஞானப்பிரகாசம் பாஸ்டருடைய பிரசங்கத்தை நாங்க கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஏளனமாய் பார்த்து எள்ளி நகையாடினார்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் கர்த்தர் பயன்படுத்தினால் நம்ம கனத்துக்குரியவர்களாய் மாறிவிடுவோம். நான் திரும்ப திரும்ப சொல்வது எதற்காக? உங்க மனதில் அது அப்படியே பசு மரத்தை ஆணி போல அது பதிந்து விட வேண்டும். கர்த்தர் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ராஜா பயன்படுத்தணும். ராஜா பயன்படுத்தினா நீங்க கனத்துக்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள். ஒரு மனிதனை ஒரு ராஜா கனம் பண்ணுகிறார். அந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு சம்பவம். அதைத்தான் உங்களுக்கு செய்தியாக நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ராஜா ஒரு மனிதனை கனம் பண்ண விரும்புகிறார். அந்த மனிதன் ராஜாவால கனம் பண்ணினால் எப்படியெல்லாம் ராஜா கனம் பண்ணுவார் என்பதை நிழலாட்டமாக நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு எல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது? நிழலாட்டமா இருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்றேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுக்குள்ளே மறைந்திருக்கிறது. புரியுதுங்களா? பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு அதுக்குள்ள மறைந்திருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் யாரை பற்றியது? இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு வசனம் அப்படியே இருக்கு. அவைகள் எல்லாம் மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் என்னை பற்றியவைகளே என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு இஸ்லாமியர் என்ற இடத்துல வந்து வாதாடினார் எங்க ஆபீஸ்ல. அவரே வார்த்தையை சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அவங்க சொல்ல மூசா நபி சொல்றாங்க, அல்லேலூயா, ஸல்லல்லாஹு அலைஹி மூசாவு வஸல்லம்னு சொல்றாங்க. மூசா அப்படின்னா மோசே மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாம்
என்னை பற்றியவைகளே என்று இயேசு சொன்னார். இஸ்லாமியர்கள் கேட்கிற கேள்வி என்னையா, இயேசு எங்க தன்னை கடவுள்னு சொல்லி இருக்கிறாரு, என்னை வணங்குங்கள் எங்க சொல்லி இருக்கிறாருன்னு கேட்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை போதும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அத்தோட அவங்க பேசவே இல்லை. அப்படினால பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிற ரகசியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றியது, நமக்கு திருஷ்டாந்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே ஒரு ராஜா ஒரு மனிதனை கணம் பண்ணுகிறார். அது கர்த்தர் நம்மை கணம் பண்ணுகிறதற்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை ஒரு 15 நிமிடத்தில் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எஸ்தருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 6 to 9 வரையிலான வசனங்களை வாசியுங்கள். ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு எண்ணம். ஆமானுக்கு ராஜாவுக்கு உதவி செய்த ஒரு கனமில்லாத ஒரு பாத்திரம், கனவீனமான ஒரு பாத்திரம், வாசல்ல உட்கார்ந்து கதவை திறந்து விடுற ஒரு பாத்திரம், சொல்ல போன ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கோங்க இல்லையா? அப்படி ஒரு கனவீனமான ஒரு பாத்திரம் ராஜாவுக்கு செய்த ஒரு நன்மையினாலே ராஜா அந்த மனிதனை கணம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஆமான் துரதிர்ஷ்டவசமாக ராஜா தன்னைத்தான் கணம் பண்ண போகிறார் என்று சொல்லி ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ரொம்ப ஸ்லோவா பேசினேன். பாஸ்டருக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன் அப்படின்றது பாஸ்டருக்கு தெரியும். உங்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு புரியுற விதத்துல இன்னைக்கு நீங்கள் எல்லாம் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நீங்கள் மாறணுன்றதுக்காக ரொம்ப எளிமையா நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா கணம் பண்ணுகிற மனிதனுக்கு என்ன செய்யணும்? முதலாவது ராஜாவினுடைய ராஜ வஸ்திரத்தை கொண்டு வர வேண்டும். அருமையான சகோதரனே சகோதரியே, நன்றாய் கவனியுங்கள். ராஜா உங்களை கணம் பண்ண விரும்பினால் அந்த மனிதனுக்கு முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ராஜா உடுத்தி இருக்கிற ராஜ வஸ்திரத்தை கொண்டு வர வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, ராஜா ஏறுகிற குதிரையை கொண்டு வர வேண்டும். நம்பர் 3, ராஜாவுடைய சிரசிலே வைத்திருக்கிற கிரீடம், ராஜா முடி என்றால் அந்த கிரீடத்தை கொண்டு வர வேண்டும். நம்பர் 4, ராஜாவினுடைய பிரதானமான பிரபுக்களில் ஒருவன் வர வேண்டும். வாசிங்க. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். அவன் அந்த பிரதானமான பிரபு ஒருவன் வந்து ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அந்த குதிரையின் மேலே ஏற்றி நகர வீதிகளில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு கரங்களை வெற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. பலத்தை இடி முழக்கும் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராஜா ஒரு மனுஷனை கணம் பண்ணணும். உங்களையும் என்னையும் இயேசு ராஜா கணம் பண்ணணும். அப்படி கணம் பண்ணா கவனிங்கள், ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு எத்தனை காரியம் செய்யணும்? நம்பர் 1, ராஜா உடுத்தி இருக்கிற வஸ்திரத்தை கொண்டு வர வேண்டும், ராஜ வஸ்திரத்தை கொண்டு வர வேண்டும். நம்பர் 2, ராஜாவினுடைய குதிரை ஒன்றை என்ன செய்யணும்? ராஜா ஏறுகிற குதிரையை கொண்டு வர வேண்டும். நம்பர் 3, ராஜா சூடி இருக்கிற அந்த பொற்கிரீடம், ராஜ கிரீடத்தை கொண்டு வர வேண்டும். நம்பர் 4, ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவன் வந்து இவைகள் எல்லாம் அவனுக்கு போட்டு அவனை என்ன செய்யணும்? உடுத்தணும், அலங்கரிக்கணும். நம்பர் 5, அந்த குதிரையின் மேலே ஏற்றி என்ன செய்யணும்? நகர வீதிகளில என்ன செய்யணும்? அவனை உலாவர செய்யணும். இந்த 5 காரியங்கள் ராஜா கணம் பண்ணுகிற மனிதனுக்கு உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல ஆழமான ஆவிக்குரிய ரகசியம் மறைந்திருக்கிறது. ராஜா உங்களை கனம் பண்ணார்னா முதலாவது கர்த்தர் உங்களுக்கு, இயேசு மகாராஜா அவர் நம்மை கனம் பண்ணுகிறார்னா முதலாவது என்ன செய்வார் தெரியுங்களா? ராஜ வஸ்திரத்தை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ராஜ வஸ்திரம் என்பது என்ன?
ராஜ வஸ்திரம் என்பது என்ன? மனிதனை தேவன் சிருஷ்டித்த போது, ஆதாமை சிருஷ்டித்த போது, ஆதாம் நிர்வாணியானபடினாலே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னா, தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நாங்கள் நிர்வாணிகள் ஆனபடினாலே நாங்கள் விருட்சங்களுக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம்? ஒளிந்து கொண்டிருக்கிறோம். உன்னை நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? அவனை தேவன் சிருஷ்டித்த நாளிலே, அவனை உருவாக்கின நாளிலே அவன் நிர்வாணி அல்ல. அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? தேவ சாயல இருந்தான், தேவ ரூபத்தின்படி இருந்தான். மகிமையினாலே அவன் என்ன செய்தான்? முடிசூட்டப்பட்டிருந்தான். அவனுக்கு தேவன் மகிமை என்கிற வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மகிமை என்பது என்ன தெரியுங்களா? மகிமை என்பது என்ன தெரியுங்களா? The visible manifestation of invisible God. அதாவது காணக்கூடாத கர்த்தருடைய காணக்கூடிய வெளியரங்கமான கிரியைகள் தான் மகிமை. இன்னைக்கு மகிமை என்ற வார்த்தைக்கு அநேகருக்கு அர்த்தம் தெரியாது. இன்னும் உங்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன். மகிமை என்பது என்ன தெரியுங்களா? தேவனுடைய மனது, அதுதான் மகிமை. அல்லேலூயா. தேவனுடைய மனது, அதுதான் மகிமை. தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவன் நிர்வாணியாகவே விடவில்லை. தன்னுடைய மகிமையை தேவன் அவனுக்கு தந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தன்னுடைய மகிமையை தேவன் அவனுக்கு தந்தார். பிசாசு அவனை ஆட்கொண்ட பொழுது பிசாசு செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுங்களா? பிசாசு ஒரு மனிதனை அட்டாக் பண்ணா முதல்ல என்ன செய்வான் தெரியுங்களா? முதலாவது அவனுடைய வஸ்திரங்களை என்ன செஞ்சிருவான்? அவன் உருவிடுவான். பிசாசு ஒரு மனிதனை பிடிச்சான்னா அவன் செய்யற முதல் வேலை என்ன? அவனுக்கு உடுத்திருக்கிற வஸ்திரத்தை உருவிடுவான். நீங்க எரிகோவிலிருந்து, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனிதனை கல்லர்கள் பிடித்த உடனே அவன் அடிக்கல. பிடிச்ச உடனே அவன் என்ன செய்யல? அடிக்கல. பிடிச்ச உடனே அவன் வஸ்திரங்களை உரிந்து, ஒரு மனிதனுடைய வஸ்திரத்தை உரிந்துட்டா அவன் அங்க எங்க ஓட முடியாது, லாக் ஆயிடுவான். ஒரே இடத்துல லாக்காய் உட்கார்ந்துருவான். அதன் பிறகு அவனை அடிச்சான். பிசாசும் ஆதாமையும் ஏவாளையும் ஆட்கொண்ட பொழுது அவன் செய்த முதல் காரியம் என்ன? தேவன் அவனுக்கு உடுத்தி இருந்த மகிமை என்கிற வஸ்திரத்தை என்ன செய்தான்? உருவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்கிறோமோ அவங்க எல்லாம் மகிமை என்ன செஞ்சிருவாங்க? இழந்துருவாங்க. அந்த இழந்து போன அந்த மகிமையை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். மகிமையை குறித்து பேசினா இன்னும் பேசிட்டே போலாம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். மறுரூபம் என்பது என்ன? இயேசு மறுரூப மலைக்கு போய் சீசர்களுக்கு முன்பதாக மறுரூபமான போது என்ன நடந்தது? அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாயிற்று. இதெல்லாம் பார்க்கிறோம். இந்த மகிமை, அந்த வஸ்திரம் மகிமையான வஸ்திரமாய் மாறுகிறதுனா மகிமை மேல மகிமை, மறுரூபம். இதுதான் பிரியமானவர்களே, ராஜா உங்களை கனம் பண்ணுவாரானால் நாம் இழந்து போன வஸ்திரங்களை தேவன் நமக்கு திரும்பவும் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் எந்த வஸ்திரத்தை இழந்து போடும்? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே 2 வஸ்திரத்தை முதலாவது தேவன் தருகிறார். வாசியுங்கள் அந்த வஸ்திரத்தை. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது போல, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறது போல, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஐயா, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் சவுண்ட் வைங்க ஐயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எல்லாரும் நன்றாக கவனியுங்க. ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இந்த பிசாசுகளை, அவ்வளவுதான் சத்தமாயா, ஸ்தோத்திரம். இந்த பிசாசுகளை பிடிச்சு பிசாசுகளை துரத்தும் பொழுது இந்த பிசாசுகள் ஓடிடுது. மைக் மாத்துமா?
பிரைஸ் தி லார்ட். இந்த பிசாசுகளை துரத்தும் பொழுது பிசாசு பிடித்தவர்கள் வர்றாங்க, ஜெபம் பண்ண ஆடுறாங்க. எத்தனையோ காட்சிகளை பாஸ்டர் பார்த்திருக்கிறார். பிசாசு வரட்டும் போது நாங்க அந்த வானவே வானான்னு போனாங்க, அதை விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். வானா ஆண்டவரே, வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி வீசி நிர்வாணமா ஓடன பிசாசுலாம் உண்டு. பிசாசு போன உடனே இவங்க என்ன செஞ்சிடறாங்கயா, சபைக்கு வரமாட்டேன்றாங்க, மறுபடியும் பழையபடியே போயிடுறாங்க. அதனால பாட்டோம், நீ சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டாதான் உனக்கு பிசாசு வரட்டும்னு சொல்லி எல்லாரையும் அப்படிதான் சபைக்குள்ள வர வச்சோம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பிசாசு இடப்படும் பொழுது நாம் நம்முடைய வஸ்திரங்களை இழந்து விடுகிறோம். இங்கே இழந்து போன வஸ்திரம் என்ன தெரியுங்களா? முதலாவது, ரட்சிப்பு என்பது ஒரு வஸ்திரம். ஆமென் சொல்லக்கூடாதா? ராஜா ஒரு மனிதனை முதலாவது கனம் பண்ணுகிறார், கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக மாற்றுகிறார். அப்படி சொன்னா முதலாவது மனிதன் இழந்து போன வஸ்திரம் ரட்சிப்பு என்கிற அந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்துகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிப்பை வஸ்திரமாக உடுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ராஜாவினாலே கனப்படுத்தப்பட்டவர்கள், கனத்துக்குரிய பாத்திரங்களாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஏதோ சபைக்கு வந்துட்டேன், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டேன், எனக்கு கிறிஸ்துவ பேர் வச்சுட்டாங்க, நாங்க கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சுட்டோம், இந்த சபையில பரம்பரையா கிறிஸ்துவங்களா இருக்கிறோம், அதனால ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்ல முடியுமா? ரட்சிப்பு அது அல்ல. மனம் திரும்பி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா எத்தனை பேர் ஞானசானம் பெற்று ஓட்டத்தை முடிக்கும் பொழுது எப்படி ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள்? சொல்லுங்க ஐயா. ஞானசானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான்னா எத்தனையோ பேருக்கு ஞானசானம் கொடுத்த ஆளு பாவத்துல செத்துருக்கான், சாராயத்துல செத்துருக்கான், பொல்லாத பாவ வழக்கங்கள்ல செத்துருக்கான். அப்போ அந்த ஞானசானம் எடுத்தவனுக்கு அந்த ரட்சிப்பு எப்ப கிடைச்சது? சபையில இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டன்னு சொல்ல முடியாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் நான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்றைக்கு கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனா என் ஓட்டம் முடியும் போது எப்படி என் ஓட்டம் இருக்கும்? எப்படி என் ஓட்டத்தை முடிச்சேன்? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு விசுவாசமா இருக்கிறேன், ஆனா என் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நான் விசுவாசத்தோடு ஓட்டத்தை முடிச்சிருப்பேனா? தேவனுடைய ரத்தம் என்னை கழுவினதுனாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனா என்னுடைய ஓட்டம் முடியும் போது நான் ரட்சிக்கப்பட்டவனாக என்னுடைய ஓட்டத்தை, பரிசுத்தத்தோடு ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை முடிச்சிருக்க முடியுமா? அல்லேலூயா. அதுக்கு தான் வேதம் சொல்லுது, நீங்கள் அனுதினமும் ரட்சிக்கப்படுங்கள். அப்படித்தானையா? அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அப்படியானால் இப்படி சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு வந்த முதல்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ரட்சிப்பின் வஸ்திரங்கள். அந்த வஸ்திரத்தை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம பாதுகாத்து. இன்னும் ஒரு படி போய் சொல்றேன். முதல்ல ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணுமா? அவனுக்கு அதே அதிகாரத்துல, அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் சால்வையை தேவன் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்தாச்சு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படி சொன்னா அடுத்தது நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த ஞானஸ்தானமானது தான் நீதியின் சால்வை. ஞானஸ்தானம் தான் நீதியின் சால்வைன்னு எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. இயேசு யோவான் ஸ்நானகத்துல ஞானஸ்தானம் பெற வரும் பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மிடத்துல ஞானஸ்தானம் எடுக்க இருக்கும் பொழுது நீர் என்னிடத்துல வரலாமா அப்படின்னு கேட்ட போது ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு நமக்கு அது ஏதுவா இருக்கும். நீங்க எடுத்த உடனே வசனத்தை 2-3 பேர் டக்கு டக்கு வாசித்த உடனே இருமா, வசனத்தை வாசித்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் வசனம் தெரியும் நினைச்சேன். நான் வசனத்தை சொல்லும் போது அதை நீங்க முடிக்கணும். புரியுதுங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்துட்டாரு. ராஜா கனம் பண்ணுகிற மனிதனுக்கு முதலாவது என்ன செய்யணும்? ராஜா உடுத்திருக்கிற வஸ்திரத்தை கொடுக்கணும். அதுல முதல் வஸ்திரம் என்ன? ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்தது ஞானஸ்தானம் என்கிற நீதிக்கு நேராய் வரணும். சரிங்களா? இப்ப ஞானஸ்தானம் பெற்றாச்சு, அடுத்தது ஒரு வஸ்திரத்தை தேவன் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வஸ்திரம் என்ன அப்படி சொன்னா, நீங்கள் வாசித்து பாத்தீங்க, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பாருங்கள். ஏசாயா 61:3 பாருங்கள். அந்த இடத்துல வஸ்திரம் ஒன்று இருக்கிறது, வாசிங்க.
ஆவிக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், நன்றாய் கவனியுங்கள், ஒடுங்கின ஆவி, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. ராஜா கணம் பண்ணுகிற மனிதனுக்கு முதலாவது என்ன செய்யணும்? நம்பர் 1, ராஜாவினுடைய வஸ்திரத்தை கொடுக்கணும். அந்த ராஜாவினுடைய வஸ்திரம் என்பது முதல்ல என்ன சொன்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த ஆரம்பிச்சிடுறீங்க, ரட்சிப்பை வஸ்திரமாக உடுத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ரெண்டாவது துதியின் உடை, ரெண்டாவது நீதி என்ற சால்வை. அப்படின்னா உடனே ஞானசான சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு மூழ்கி என்ன செய்யணும்? ஞானசானம் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஞானசானம் எடுத்த உடனே மூன்றாவது நீங்கள் உடுத்தக்கூடிய உடையானது துதியின் உடை. அந்த துதியின் உடைக்கு முன்பதாக இருக்கிற வார்த்தை என்ன? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. அப்படின்னா துதியினுடைய எதை காண்பிக்கிறது? அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஒடுங்கின ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நமக்கு ஒடுங்கின ஆவி இருக்கக்கூடாது, துயரமான ஒரு ஆவி இருக்கக்கூடாது, வியாகுலமான ஒரு ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. ராஜா உடுத்துகிற வஸ்திரமானது எப்படிப்பட்ட வஸ்திரமா இருக்கும்? அது பரிசுத்த ஆவி என்கிற துதியின் உடையை தேவன் தருகிறார். அல்லேலூயா. ஒண்ணு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிப்பின் வஸ்திரம். இரண்டாவது, ஞானசானம் எடுத்தாச்சு, நீதியின் சால்வை. மூன்றாவது, ஞானசானம் பெற்ற உடனே அடுத்து அவன் முன்னேறி போகணும். என்ன செய்யணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அதுதான் துதியின் உடை, இல்லையா? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் தருகிறார். 45ஆம் சங்கீதத்திலே 13ஆம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்த 43ஆம் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். சங்கீதங்கள் எல்லாம் அப்படியே தேவ மகிமை நிரம்பி வழியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜகுமாரத்தி உள்ளான அழகுள்ளவள், பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. இங்கே 2 வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு வரப்படுகிறாள். போதுங்க, இங்க வஸ்திரம் 2 வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த சங்கீதம் ரொம்ப அருமையான சங்கீதங்க. முதலாவது வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்புகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன், என்னுடைய நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தானே, நான் சொல்லிட்டே போவேன். அங்க பார்க்கிறோம், ராஜகுமாரத்தி ஒப்பீரின் தங்கத்தை அணிந்தவளாய் ராஜாவினுடைய வலது பார்சத்திலே நிற்கிறாளாம். அவள் உடுத்தி இருக்கிற உடை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? முதலாவது பொற்சரிகையா இருக்கிறது. நான் திரும்பவும் அந்த விஷயத்துக்கு வர, ராஜா கணம் பண்ணுகிறவனுக்கு முதலாவது என்ன செய்யணும்? ராஜாவினுடைய கவனமா கேட்கறதுனால நீங்க 2 பேரும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுகிறீங்க, கேட்க மாட்டேன்றீங்க. சோதரர் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். போர் அடிக்குதா? கோச்சிக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு ராஜாவினுடைய வஸ்திரத்தை கொடுக்கிறார். நீங்க கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா இருக்கணும்னா ராஜாவினுடைய வஸ்திரம் உங்களுக்கு உடுத்தப்படணும். அந்த ராஜாவினுடைய வஸ்திரம் முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரம், இரண்டாவது ஞானசானம் என்கிற நீதி சால்வை, மூன்றாவது பரிசுத்த ஆவி என்கிற துதியின் உடை. இப்போ ஞானசானம், ரட்சிப்பு, ஞானசானம், பரிசுத்த ஆவி வந்துருச்சுன்னா பொற்சரிகை என்பது எதை காண்பிக்குதுன்னா, பொன் என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது. பொன் என்பது என்ன? விசுவாசம். நீங்கள் அழிந்து போகிற பொன் வெள்ளியினாலே அல்ல, அழிந்து போகிற பொன் வெள்ளி அக்கினினால சோதிக்கப்படும், அதிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்போ ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு விசுவாசம் என்கிற பொற்சரிகை என்ன செய்யப்படும்? ஒரு விசுவாசின்னு சொன்னா அவனுக்குள்ள சரியான விசுவாசம் இருக்கும். விசுவாசத்துல வராத யாவுமே பாவமாய் இருக்கும். விசுவாசம் அப்படி ஒரு விசுவாசமா இருக்கும். ஒரு சிறு பிள்ளைய போல, அப்பா நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டாரு, அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யும்? அது அப்படியே எந்த வித சந்தேகமும் இல்லாம, எந்த ஒரு கேள்வி இல்லாம அது அப்படியே தத்ரூபமா நம்பும். அதுபோல நாம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவரை நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன செய்யணும்? எந்த சந்தேகமும் எந்த கேள்வியும் இல்லாம அப்படியே விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு பாஸ்டர் குறித்து ஒரு புக்ல நேற்றைக்கு நான் வாசித்தேன். பல்லாவரத்துல இருந்த ஒரு பாஸ்டர், ஸ்டீபன் பாஸ்டர் குறித்து நான் வாசித்தேன். ஏசிய சர்ச்சினுடைய அவருடைய ஸ்டீபன் பாஸ்டருடைய வாழ்க்கை வரலாறு வாசித்தேன். அதுல அவர் ஒரு கீத்து கொட்டகையில சபை நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த சபைக்கு பின்னாடி ஒரு வாழை மரம் வச்சிருக்கிறாங்க. அந்த வாழை மரத்துல ஒரு பெரிய வாழை குலை தார் தள்ளி இருந்தது. ஒரு நாள் சனிக்கிழமை இரவு என்ன செய்யறாரு? நாளைக்கு சபைக்கு வர விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு சீப்பு நான் என்ன செய்யணும், அதை கொடுக்கணும் சொல்லி அதை கட் பண்ணி அதை சர்ச்சில் வைக்கிறார்.
பொழுது வந்து பார்த்தா வாழைக்குலைய காணும், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? என்னுடைய வாழைக்குலை என்னுடைய விசுவாசிகளுக்கு நான் கொடுக்கறதுக்கு வச்சிருந்தேன். என்னுடைய வாழைக்குலை எனக்கு இப்ப வந்தாதான் நான் ஆராதனையை நடத்துவேன். முழங்கால் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. விசுவாசத்தை பாருங்க. நான் ரொம்ப ஆச்சரியம், 2-3 காரியங்கள் அதை பத்தி போட்டிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 10-11 மணி வரைக்கும் வாழைக்குலை வந்தாதான் ஆராதனை ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறாங்க. கடைசியில ஒருத்தன் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு ஓட்டமா ஓடி போயிட்டான். அதை எடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் பாத்தீங்களா? அவங்க பையன் ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அது என்ன சொல்லுவாங்க, ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அதுல சொல்றாரு, விசுவாச பாஸ்டர் சொல்றாரு, அவர் ஏதோ திருநெல்வேலிக்கு எங்கேயோ ஒரு ஊழியத்துக்கு போனோமா, ட்ரெயின் புக் பண்றதுக்கு காசு இல்லையா, ஆனாலும் இன்னைக்கு அதை புக் பண்ணாதான் அவர் அந்த ட்ரெயின்ல போக முடியுமா. அப்ப ட்ரெயின் புக் பண்றதுக்கு அங்க சென்ட்ரலுக்கு போனோம், பார்க்ல இறங்கி சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோமா. அவரு கிளம்பி போயிட்டாராம், அந்த வேஸ்ட் ஜிப்பா போட்டு பேக் ஒன்று எடுத்துட்டு போயிட்டாராம். காசே இல்லாம அந்த லைன்ல நிக்கிறாராம், அந்த வரிசையில நிக்கிறாராம். ஸ்டீபன் பாஸ்டர் நிக்கிறாராம். கடைசியா அந்த இன்னும் 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. அது வரைக்கும் காசு இல்லையா. வீட்டுல எல்லாரும், எப்படி நீங்க போறீங்க, என்ன காரியத்தோட போறீங்க? ஆண்டவர் எப்படியாக தேவையை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஒரு கவுண்டருக்கு போற நேரத்துல அங்க சென்டர்ல இருந்து ஒரு ஆள் இறங்கி வந்து, பாஸ்டர் இங்க எங்க நிக்கிறீங்க, உங்களை தான் நான் பார்க்கணும்னு இருந்தேன், இந்த மாதிரி டிக்கெட் எடுக்க வந்திருக்கேன், நீங்க எங்க வாங்க பாஸ்டர் சொல்லிட்டு அந்த பாஸ்டர் வெளியே கொண்டு வந்துட்டு அந்த லைன்ல அந்த ஆளு நின்று அந்த டிக்கெட்டை வாங்கி கொடுத்தாரு. அல்லேலூயா. அது மாதிரி ஒரு அற்புதம் உங்களுக்கு என்னைக்காவது நடந்திருக்கா? என்னைக்காவது நடந்திருக்கா? அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? நான் எளிமையான காரியம் தான் சொல்றேன். இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் உண்டு. அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும். உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் விசுவாசத்துல நடக்கணும். உன்னுடைய குடும்ப விசுவாசத்துல நடக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை விசுவாசத்துல நடக்கணும். உனக்கு படிப்பா இருந்தாலும் சரி, அது படிப்பு விசுவாசத்துல வரணும். உனக்கு வேலை விசுவாசத்துல வரணும். உன்னுடைய கல்யாணம் விசுவாசத்துல நடக்கணும். உன்னுடைய குடும்பம், குழந்தை, பிள்ளைகள், ஊழிய எல்லாமே விசுவாசத்துல நடக்கணும். அப்படி ஒரு விசுவாசம் உனக்கு இருந்தா நீ தான் ராஜாவினாலே கனம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம், ராஜாவின் கையிலே கனத்துக்குள்ள ஒரு பாத்திரம். அந்த விசுவாசம் தான் பொற்சரிகை. பொன் என்பது விசுவாசத்தை காண்பிக்கும். பரிசுத்த வார விழாவுல நாம விசுவாசத்துல பலவீனர்களாய் அல்ல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்? வாக்குத்தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று பூரணமாய் விசுவாசித்து விசுவாசத்திலே சொல்லுங்க வல்லவனாய் மாறினானா. இந்த வசனத்துல 2 காரியம் இருக்குது. தேவன் வல்லவர், ஆபிரகாமும் வல்லவர். தேவன் விசுவாசத்திலே வல்லவர். தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசமாயிரு, என்னிடத்திலும் விசுவாசமாயிரு. ஆனா அதனுடைய ஒரிஜினலா அது கிரீக்ல எப்படி சொல்லப்படுறது தெரியுமா? தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு, என்னுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு. என்னுடைய விசுவாசம்னா என்ன? தேவனுடைய விசுவாசம் தானே. தேவன் சொன்னா அது ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். வானங்கள் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார், அது சொன்னா அது அப்படியே நடக்கும் என்பதை தேவன் விசுவாசித்தார். அல்லேலூயா. ஒரு அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்தார்? ஏதாவது ஒரு கனி கிடைக்குமான்னு போனார், அதுல கனி இல்லை. அதனால இனி ஒருவனும் ஒரு கால் உன்னிடத்துல கனி இராதபடி நீ நான் உன்னை சபிக்கிறேன்னு சொல்லி சபிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பேதுரு என்ன செய்தார் தெரியுங்களா? ஆண்டவர் சபித்த அந்த அத்தி மரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாரு. போனா அந்த அத்தி மரம் வேர் முதலாய் பட்டு போயிற்று. எப்படி இருந்திருக்கும்? வேர் முதலாய் பட்டு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? மரம் வேரோட சாஞ்சிட்டு இருக்கும், பிடிக்கிட்டு இருக்கும். இல்லன்னா பேதுருனுடைய ஆவிக்குரிய கண்கள் பூமிக்கு கீழே இருக்கிற வேர் வரைக்கும் போய் என்ன செஞ்சிருக்கோம்? பார்த்திருக்கோம் இல்லீங்களா? அவன் ஓடி வந்து சொல்றான், ரபி நீர் சபித்தீரே, அந்த அத்திமரம் வேர் முதலாய் பட்டு போயிற்று. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு, என்னுடைய விசுவாசம். விசுவாசின்னு சொல்லி பைபிள் எடுத்து உள்ள வந்த பிறகு எல்லாமே விசுவாசத்துல நடக்கணும். வியாதின்னு வந்த பிறகு விசுவாசத்துல நிக்கணும். அல்லேலூயா. உங்க விசுவாசத்துல இருப்பாங்க. ஆனா உங்க பெத்த பிள்ளை நைட்டு கொஞ்சம் கொள்ளுன்னு இருந்துட்டமே, உடனே தூக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கிட்ட போவாங்க. சொல்றாங்களா இல்ல தாய்மாருங்க?
கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிதான் உங்களுக்கு? பாருங்க, பாத்தீங்களா? ரொம்ப இளமையா இருந்தீங்க. விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும்? கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள. ஒரு பிசாசு பிடிச்சவனை கூப்பிட்டு வராங்க, இப்படி சீசர்கள் எல்லாம் போட்டு ஏய் போ 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 போனாங்க, போவே இல்லை. அவன் வந்து ஆண்டவரை பார்த்து உங்களுடைய சீசர்களை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமல் போயிட்டு, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால். இப்ப எதாகிலும் செய்யக்கூடுமானால்னா என்ன அர்த்தம்? இவனுங்க பண்ண வேலை அந்த மாதிரி இல்லையா? இவனுங்க பண்ண வேலை அந்த மாதிரி. அவனுக்கு விசுவாசமே போயிருச்சு. அவர்கிட்ட வந்து கேட்கறான், நீர் ஏதாவது பண்ணக்கூடுமானால் அப்படின்னாரு. அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, ஊமையும் செவிடுமான ஆவியே பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போனாரு. அவன் கீழே நுரத்தள்ளி விழுந்தான், எதுக்கு போயிட்டான். சீசர்களுக்கெல்லாம் ஒரு டவுட். இவங்கெல்லாம் போன பிறகு அவரை தனியாக இழுத்துன்னு போயிட்டு, நாங்க 1 மணி நேரமா ஜெபம் பண்ண போலியே, இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னவனே போயிடுச்சு. ஏன்னா அற்ப விசுவாசிய, உன் விசுவாசம் எங்க? அப்படிதான் சொன்னாரு, உன் அற்ப விசுவாசிய சொன்னாரா இல்லையா? நம்ம பைபிளை தூக்கின்னு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஜம்பாமா வந்துடுறோம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் தடுமாறும் பாருங்க. பேதுரு அவ்வளவு விசுவாசமா இருந்த ஆளு பெரிய ஆளா வந்த உடனே உள்ள முழுகிட்டாரு. ஐயோ முழுங்குறேன்னு சொன்னாரு. ஆண்டவர் கையை கொடுத்து தூக்கி சொன்னாரு, அற்ப விசுவாசின்னு சொன்னாரா இல்லையா? தோமா விசுவாசத்துல தடுமாறும் போது தோமாவை பார்த்து சொன்னாரு, நான் வந்து அவருடைய காயங்கள்ல அவருடைய விழாவில நான் கையை போட்டு பார்த்தால் தான் நான் நம்புவேன் அப்படின்னாரு. தோமா பார்த்து சொன்னாரு, அவிசுவாசி ஆயிராம விசுவாசி. அவரு போட்ல போயிட்டு இருக்கிறாரு, கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது. இஸ்ரவேலை காக்கிற தூங்குவது மேல உறங்குவதில்லை, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னா அங்க பார்ட்டி நல்லா தூங்கி நிற்குது. அவரு எங்க தூங்க போறாரு? சும்மா இருக்கிறாரு. அல அடிக்குது, வீசுது, படகு அமிழ்ந்து போகத்தக்கதான சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப பேதுரு மறுபடியும், ஐயரே மடிந்து போகிறோமே, இவ்வளோ ரணகளமா இருக்கு, தூங்குறியப்பா அப்படின்னாரு. எழுந்தாரு, இறையாதே அமைதலாருன்னு சொன்னாரு. சொல்லி முடிச்சு மிகுந்த அமைதல் உண்டானு இவங்கெல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிட்டானுங்க. சொன்னாரு, எவ்வளவு நாள் அவன் கூட இருப்பேன், உன் விசுவாசம் எங்க? விசுவாசின்னு சொன்னா நமக்குள்ள சரியான ஒரு விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அப்பவே தெரியும்னு சொன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு அம்மா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருந்துதான். கவனிங்க, பெரிய பாறை ஒண்ணு இருந்தது. டெய்லி ஜெபம் பண்ணலாம். நீ வந்து கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பிழந்து போ அப்படின்னு சொன்னா அது சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும். காலையில பொழுது விடுஞ்சு நான் பார்க்கும் போதே இந்த பாறையா வீட்டுக்கு முன்னாடி இருக்கவே கூடாது அப்படின்னு பயங்கரமா அந்நிய பாஷை கக்க பக்கான்னு பேசி ஜெபம் பண்ணிட்டு படுத்துச்சு. காலையில திறந்து பார்த்தா அந்த பாறை அங்கேதான் இருந்தது. உடனே என்ன சொல்லிட்டான், எனக்கு அப்பவே தெரியும் அது போவாதுன்னு. எப்படி விசுவாசம் இல்லைங்களா? இன்னைக்கு விசுவாசத்துக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் தான் இருக்கு. ஆமென். எனக்கு அப்பவே தெரியும் இது போவாது, எனக்கு அப்பவே தெரியும் இது குணமாவாது. இந்த டாக்டர் தான் கைராசியான டாக்டர் தான், அவர்கிட்ட போனாதான் எனக்கு சுகமாகும். இல்ல அவர் மருந்து கொடுத்தாதான் சரியாகும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, 1 வாரமா ஜோத்துல கட்டேன், நான் அந்த கிளினிக்ல போய் அந்த டாக்டர் பக்கத்துல உட்காந்து கைராசியான டாக்டர் அவர் பார்த்த உடனே எனக்கு ஜுரம் விட்டுச்சுன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு உடுத்துகிற உடை முதலாவது ரட்சிப்பு. ரட்சிப்பு வந்தவுடனே ஞானஸ்நானம் என்கிற நீதியின் சால்வை. ஞானஸ்நானம் பெற்ற உடனே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று முன்னேறணும். அதுதான் புதிய உடை. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்ற பிறகு நீங்க விசுவாசத்துல வளரணும். அதுதான் பொற்சரிகை. பொற்சரிகையோடு கூட இன்னொரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க, சித்திர தையலாடை. சித்திர தையலாடைனா என்ன தெரியல, இங்கிலீஷ்ல என்ன போட்டுருன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ். எது எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் அப்படின்னா எனக்கு சொல்ல வரல, ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல எனக்கு. எம்ப்ராய்டரி ஒர்க் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஊசியில வச்சு குத்தி 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 டிசைன் பண்ணுவாங்க. சித்திரத்தை அதுல என்ன செய்வாங்க, வரைவாங்க. எப்படி? ஊசினால குத்தி குத்தி. நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று விசுவாசத்துல வளர ஆரம்பிச்சீங்கன்னா
பாடுகள் உபத்திரவங்கள்ல நீங்க என்ன செய்யணும்? முன்னேறி போகணும். அல்லேலூயா. பாடுகளை சகிக்கிறவர்களாய் மாறணும். பாடு அனுபவிக்க தன்னை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அந்த ஊசினால இந்த வஸ்திரத்தை குத்தும் போது எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு அருமையான பாஸ்டர். எனக்கு தெரியும், இத்தனை வருஷமா அப்படி ஊழியத்தின் பாதையில் அவர் கடந்து வந்த பாடுகளை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் பிரியமானவர்களே. அவருடைய உபத்திரவங்களை எல்லாம் கண்கூடாய் பார்த்திருக்கிறேன் பிரியமானவர்களே. ஒரு ஊழியக்காரனுடைய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் பிரியமானவர்களே. அவருடைய அழுகையின் கூக்குரலை நான் போன்ல கேட்டிருக்கிறேன். அதுதான் என்ன தெரியலையா? விசுவாசத்துல வளரும் போது அடுத்தது நமக்கு ஒரு சித்திர தையலாடை, அது குத்தி 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 எம்ப்ராய்ட் பண்ண ஒரு வஸ்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எங்க சபையில ஒரு சகோதரி இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள், எங்க அப்பா காலத்துல ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள் மேல போடுற ஒரு ஒயிட் கிளாத்ல அவங்க கையினாலேயே எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ண ஒரு இது, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ஒரு 3 மாசத்துல அதை எழுதி கொண்டு வந்து வச்சாங்க. ஒரு பல வருஷங்கள் அது எங்க வீட்டுல இருந்தது. அந்த ஊசியில குத்தும் போது அது எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம், எவ்வளவு துயரம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வியாகுலம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், இதெல்லாம் ஊசினால குத்தப்படுற ஒரு அனுபவம். ஆனா குத்தி முடிச்ச அந்த அந்த ஒர்க்கை முடிச்ச பிறகு அது ஒரு விலையேற பெற்ற கனத்துக்குரிய ஒரு வஸ்திரமாக அது மாறிவிடுகிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. பொற்சரிகை என்பது விசுவாசம், சித்திர தையலாடை என்பது பொறுமை, பாடுகளிலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ராஜா கனமணினா இந்த வஸ்திரத்தை கொண்டு வருவார். ஒரு பாயிண்ட்லயே நமக்கு அரை மணி நேரம் ஓடிச்சு. இன்னும் நான் 4 பாயிண்ட் எப்படி சொல்லுவேன்? முடிச்சிடலான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். நான் கோச்சிக்க மாட்டேன். முடிச்சிடலாம், அடுத்தடுத்து வசனத்தை சொல்லி முடிச்சிருவேன். இன்னும் கொஞ்சம் டீப்பா ஒரு அரை மணி நேரம் பேசுங்க பாஸ்டர் சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் கம்மியாச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அடுத்த வஸ்திரம் வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக நீங்கள் வந்தா வாசிங்க. வெளிப்படுத்துற 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அடுத்தது ஃபைனலா உங்களுக்கு ஒரு விஷயம், ரட்சிப்பு என்கிற ஒரு வஸ்திரம். சொல்லுங்க. அடுத்தது நீதி என்கிற ஞானஸ்தானம், துதியினுடைய என்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம், பொற்சரிகை என்கிறதான விசுவாச ஜீவிதம், சித்திர தையலாடை என்கிற பாடுகளின் பூரணம். அடுத்தது இப்ப என்ன? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தே நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். எப்படி? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ராஜா உடுத்துகிற ராஜ வஸ்திரம் என்ன தெரியுங்களா? வெண்வஸ்திரம். அப்படின்னா ஜெய ஜீவியம். நீங்க பாடுகளின் பூரணத்தை கடந்துட்டீங்கன்னா ஜெய ஜீவியம் என்கிற ஒரு வஸ்திரம். நல்லா பாடு அனுபவிச்சு இனி அனுபவிக்க ஒரு பாடு இல்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கிறிஸ்துவினுடைய பாடுகளிலே குறைவானதை என்னுடைய சரீரத்திலே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சிலுவையின் பாடுகளை நம்ம பார்க்கிறோம். சில ஆளுங்கெல்லாம் பாருங்க, இயேசுவை வாட்டினால் அடிக்கிறத பார்த்து உட்காந்து அழுதுட்டு இருப்பான். ஓஹோன்னு. இதெல்லாம் சரியான வளர்ச்சி இல்லாத ஆளுங்க. வியாகுல வியாழன் உட்காந்து வியாகுல போட்டு அழுதுட்டு இருப்பாங்க. சிலர் அதை நினைச்சு கண்ணீரை வர வைப்பாங்க பாருங்க. சோத்திரம். அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதுவெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் ஜெயாளிகளாய் மாற வேண்டும். எதை ஜெயிக்க வேண்டும்? சிலர் சொல்லுவாங்க, என்ன பேசி ஜெயிக்க முடியாது சொல்லுவாங்க. பேசி என்னால ஜெயிக்க முடியாது. சில ஆள் நான் இறங்கணும்னா உன்னை ஒரு வழி ஆக்கிடுவேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, வெள்ளத்துல இருக்குது. நீங்க எதை ஜெயிக்கிறோம்? உலகம், மாமிசம், பிசாசு என்பவைகளை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், கண்களின் நிச்சயம் ஜெயிக்கணும், மாம்சத்தின் நிச்சயம் ஜெயிக்கணும், ஜீவனத்தின் பெருமைய ஜெயிக்கணும். அப்படி ஜெயாளிகளாய் நீங்கள் மாறினா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வஸ்திரம் என்ன தெரியுங்களா? வெண்வஸ்திரம். அந்த வெண்வஸ்திரத்துக்கு நீங்க பரலோகம் போனீங்கன்னா அதனுடைய மகிமையே வேற. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுதான் ஜெய ஜீவியம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய வஸ்திரங்களை பேசலாம். வைராக்கியம் என்கிற ஒரு வஸ்திரம் இருக்கிறது. ஆண்டவரே வைராக்கியத்தை சால்வையாக என்ன செய்திருக்கிறாரா? அணிந்திருக்கிறாரா? ஏசாயா 51:17 வாசியுங்கள்.
மனசுலாயா வாசி 17 வாசிக்கிறீங்க 59:17. வைராக்கியத்தை அவர் சால்வையாக அணிந்திருக்கிறார். இப்போ ராஜா உடுத்துகிற வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? வைராக்கியம் என்கிற. இப்போ வைராக்கியம்னா பரிசுத்தத்துக்கு ஏற்ற ஒரு வைராக்கியம். உலக பிரகாரமான வீம்புக்கு நான் வைராக்கியம், நான் செத்தா கூட முகத்தை பார்க்க மாட்டேன், அந்த வைராக்கியம் இல்லை. புரியுதுங்களா? நீங்க தேவனுக்கு ஏற்ற வைராக்கியம், கர்த்தருக்கு ஏற்ற வைராக்கியம், கர்த்தருடைய வீட்டை குறித்த வைராக்கியம், வசனத்தை குறித்த வைராக்கியம், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. நான் இன்னும் 3 நிமிஷத்துல முடிக்கிறேன். இனி அடுத்த 4 காரியங்களை உங்களுக்கு 3 நிமிஷத்துல சொல்லி 9:30 நான் முடிக்கிறேன். இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, ராஜாவினுடைய வஸ்திரத்தை கொண்டு வரணும். 2வது, ராஜாவினுடைய குதிரையை கொண்டு வரணும். ராஜாவினுடைய குதிரை என்பது எதை காண்பிக்கிறதுனா, ராஜ அபிஷேகம் எவனுக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் ராஜ குதிரையின் மேல ஏறுவான். சாலமோனை கிபியோனிலே அழைத்து வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை கோவேறு கழுதையின் மேல ஏற்றி சாலமோன் ராஜாவானான் என்று சொல்லி வாழ்த்துங்கள்னு சொல்றாங்க. அப்ப ராஜாவா யார் மாறுறாங்களோ அவங்க தான் குதிரையின் மேல என்ன செய்வாங்க? ஏற்றப்படுவாங்க. இயேசு ராஜா வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தா, அவர் ராஜாதி ராஜாவாக ஒரு வெள்ளை குதிரையின் மேல் அவர் ஏறி வருகிறாராம். அது மாத்திரமல்ல, 16வது வசனம், அவருடைய வஸ்திரத்திலும் தொடையிலும் அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் என்று எழுதி இருக்குமா. அப்படின்னா ராஜாவினுடைய குதிரை என்பது உண்மை, சத்தியம், நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் கட்டளையிடுவார். அதுதான் ராஜாவின் குதிரை. 3வது, ராஜாவினுடைய கிரீடத்தை கொடுப்பாங்களாம். ராஜா கனம் பண்ணவர்களுக்கு 3வது எதை கொடுப்பாங்க? ராஜாவினுடைய கிரீடத்தை கொடுப்பார்கள். ராஜாவினுடைய கிரீடம் என்பது என்ன பிரியமானவர்களே? 3 கிரீடங்கள் இருக்கு. 3 கிரீடங்கள் இருக்கு. தேவன் நமக்கு தருகிற 3 கிரீடங்கள். ஒன்று வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய். உண்மையா இருக்கிறவங்களுக்கு ராஜா சூட்டுகிற கிரீடத்தினுடைய பேர் என்ன? ஜீவ கிரீடம். சோதனைகளை சகிக்கிறவன், யாக்கோபு 1:12, சோதனைகளை சகிக்கிறவன் அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு தேவன் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். 2வது ஒரு கிரீடம் 2ஆம் தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம். ஒன்று ஜீவ கிரீடம், 2வது நீதியின் கிரீடம். 3வது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்க உத்தரவாதம் அல்ல ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிரீடம் என்ன தெரியுங்களா? மகிமையுள்ள வாடாத கிரீடம். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு முதலாவது ராஜா வஸ்திரத்தை கொடுக்கணும். 2வது ராஜாவினுடைய கிரீடத்தை கொடுக்கணும். வஸ்திரம்னா என்ன நான் சொன்னேன். கிரீடம் என்பது எதை காண்பிக்கிறது? மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம். கர்த்தருக்கு சொல்ற இந்த 3 கிரீடத்தை தேவன் ராஜா கனம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இதெல்லாம் யார் கையில கொடுக்கணும்? பிரதானமான பிரபுக்கள். ராஜாவுக்கு நிறைய பிரபுக்கள் இருக்கிறாங்க. அந்த பிரதானமான பிரபுக்கள் கையில கொடுக்கணும். அந்த பிரபு ஹையர் அபிஷியல், அந்த ராஜாங்கத்திலேயே 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவுக்கு எவ்வளவு பிரின்சஸ் இருப்பாங்க, எவ்வளவு பிரபுக்கள் இருப்பாங்க. அந்த பிரபுக்கள்ல ரொம்ப ஹை பிரிஸ்டா இருக்கா பாருங்க, ரொம்ப உயர்வா இருக்கிற பாருங்க, பெரிய அதிகாரத்துல இருக்கிற பாருங்க. அவன் வந்து என்ன செய்யணும்? ராஜா கணம் மனுஷனுக்கு அவன் போட்டு இதெல்லாம் என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும். அது யார் தெரியுமா? அது நம்ம பாஸ்டர் தான். அவர் தான் உங்களை போட்டு என்ன செய்யறாரு? வசனங்களை, வார்த்தைகளை எல்லாம் சொல்லி வெளியில இது எல்லாத்தையும் போட்டு உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அலங்கரிச்சுட்டு. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான் அந்த ராஜாவுடைய பிரதானமான பொறுப்பு. அவர்கள் வந்து சத்தியத்தை சொல்லி உங்களை இந்த ஜீவிதத்துல நடத்தி நடத்தி உங்களை வார்த்தைகளினால, அபிஷேகத்தினால, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களினால உங்களை அலங்கரிக்கிறாங்க. அலங்கரிச்சு என்ன செய்யணும்? அந்த குதிரை மேல ஏற்றி வீதிகள் எல்லாம் உங்களை உலாவி வர செய்யணும். அப்படின்னா நீங்க சாட்சி உள்ளவர்களாய் நீங்க இந்த உலகத்துல ஜீவிக்கிறவர்களாய் மாறணும். உங்க ஊர்ல, உங்க பட்டணத்துல உங்க சாட்சி, நீங்க யூதேயாவில, எருசலேம்ல, சமாரியாவில, உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் ராஜா கனம் பண்ணினார்னா
இந்த 5 காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் பிரியமானவர்களே. இந்த 5 காரியம்: 1, ராஜாவினுடைய வஸ்திரத்தை உங்களுக்கு தருவார். 2வது, ராஜாவினுடைய குதிரை உங்களுக்காக கொண்டு வரப்படும். 3வது, ராஜாவினுடைய கிரீடம் உங்களுக்கு தரிப்பிக்கப்படும். 4வது, ராஜாவினுடைய பிரதானமான பிரபு வந்து இதையெல்லாம் உங்களுக்கு அலங்கரிப்பான். 5வது, அந்த குதிரை மீது ஏறி நீங்க நகரத்துல வீதிகளில் வரும்பொழுது சாட்சியின் ஜீவிதம், உங்களுடைய சாட்சி ஊரெல்லாம் என்ன செய்யும்? உங்களுடைய பரிசுத்த ஊரெல்லாம் பேசப்படும். நீங்க சரியா கர்த்தரால கனம் பண்ணப்பட்டா உங்களுடைய சாட்சி தேசம் எங்கும் பரவும். உங்களுடைய நற்கீர்த்தி தேசம் எங்கும் பரவும். நீங்க எதுவுமே பண்ண பரிசுத்த ஜீவிதத்துல உங்களை நீங்க சுத்திகரித்துக் கொண்டா. எங்க அப்பா எனக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவாரு, மகனே, நான் உனக்கு சொல்ற ஒரே காரியம் தான், நீ உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா நீ வெளியே போய் உன்னை பத்தி சொல்ல தெரியல. நீ உள்ளவே இருந்தாலும் உன்னுடைய பரிசுத்தம் ஊரெல்லாம் பேசிட்டு வரும். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? நீங்க சாட்சிகளா இருக்கு. நகர வீதிகள் எல்லாம் உலாவி வருவீர்கள். என்ன அர்த்தம்? உங்களுடைய சாட்சியின் ஜீவிதம், உங்களுடைய நற்கண்டகம், உங்களுடைய லீலை புஷ்பம் இந்த பகுதி எல்லாம் பிரியமானவர்கள், இந்த குளப்பாக்கம் பகுதி முழுவதும், இந்த மண்டலூர் பகுதி, ஏங்க இந்த சென்னை பட்டணம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் உங்களுடைய சாட்சி நற்கண்டகமாக வீசி வரும். நாம் எல்லாரும் எழும்பி நின்று இந்த பாத்திரமாக நாம் மாறணும்னா செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி நாம் தேவனை ஆராதிப்போமா? அந்த ராஜா இயேசு மகாராஜா, அவர் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர். எல்லாரும் எழும்பி நின்று ஒருவரும் கண்களை திறந்து பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே ராஜா வந்திருக்கிறார். ராஜாவுடைய சேனை வந்திருக்கிறது. ராஜ வஸ்திரத்தோடு ராஜா இங்கே வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ராஜ வஸ்திரத்தோடு ராஜா இங்கே வந்திருக்கிறார். ராஜாவினுடைய குதிரை இங்கே வந்திருக்கிறது. ராஜாவுடைய கிரீடங்கள் இங்கே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜாவுடைய பிரதான பிரபுக்களாக நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜா உங்களை கனம் பண்ணட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வஸ்திரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே சோத்திரங்க தாவே, கிரீடங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே சோத்திரங்க தாவே, குதிரையின் மீது நான் ஏற்றப்பட வேண்டும். வல்லமையும் மகத்துவம் எனக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். திரும்ப பாடுவோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கரங்களை தட்டி எல்லா ஆவில நிறைந்து, எல்லாரும் ஆவில நிறைந்து, எல்லா கோணலானவைகள் நேராகட்டும். கரலான
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவனை மகிமைப்படுத்துங்க. ராஜாவின் கனத்துக்குரிய பாத்திரமாக, ராஜாவின் கனத்துக்குரிய பாத்திரமாக இந்த ராத்திரி வேளையில மாறும்படி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த முதல் நாள் பரிசுத்த வார கூட்டத்திலே எங்களை கொண்டு வந்து இரு நேரம் போதித்த சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ராஜாவினால் நாங்கள் கனப்படுத்த வேண்டுமானால் ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கடந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து போராடி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம். எங்களை எல்லாம் கனப்படுத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் ஒரு சிலராய் இந்த மாலை நேரத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பதற்கு காரணம், எங்களெல்லாம் கர்த்தர் கனப்படுத்த போறீங்க. ஸ்தோத்திரம். அதற்கு நாங்கள் ஆண்டவரை இப்போதாவது அர்ப்பணித்து எங்களை சுத்திகரித்து கொள்வதில் முனைப்பு காட்ட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். சுத்திகரித்து கொண்டால்தான் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரியை செய்கிற கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. சீக்கிரமாய் சுத்திகரித்து கொள்ள ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு புதிய வல்லமை ஸ்தோத்திரம் ஆண்டு பெற்றுக்கொண்டு உலகம் எங்கும் சாட்சியாய் நிற்க இனியிலிருந்தாவது அர்ப்பணித்து தங்களை சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார்கள். அருமையான வார்த்தை. அன்று ஒன்றும் வீணாய் போய்விடாதபடி என் உள்ளத்துல ஆண்டரை ஸ்தோத்திரம் நல்லா விழுந்து ஆண்டரை பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். வார்த்தை சம்பந்தம் வந்த தாசருக்காக அவருடைய ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து மீதியை நடக்க போற 2 நாளிலும் இன்னும் அநேகரை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டரை ஸ்தோத்திரம் சுத்திகரித்து நீர் கனப்படுத்தி மகிழ்வீராக. ஆசீர்வாதமாய் வையும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்தல், சமாதானம் விசேஷமாக நாளில் கடந்து வந்த அனைவரோடும் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த ஊழியரோடும் ஊழியர்களோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.